எனதருமை நண்பர்களே, நண்பிகளே, கடவுளை கற்பித்தவன் மனிதன். கடவுள் இருக்கிறார் என்று சொன்னவனும் மனிதன். கடவுளை பற்றி கட்டுரைகளும் கவிதைகளும் வரைந்தவனும் மனிதனே. கடவுள் சாயலை மனிதனுக்கு காவித்தவனும் மனிதனே. சொர்க்கம் நரகம் இருக்கிறது என்று சொன்னவனும் மனிதனே. சொர்க்கத்திலிருந்து வந்தவனும் இல்லை, நரகத்திலிருந்து வந்தவனும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது சொர்க்கம் இப்படித்தான் இருக்கும், நரகம் இப்படித்தான் இருக்கும் எவ்வாறு சொல்ல முடியும்? அனைத்தும் மனிதனால் உருவாக்கப்பட்டதே. ஆனால் மனிதனுக்கு மனச்சாட்சி என்று ஒன்று இருக்கிறது. அந்த மனச்சாட்சி தவறு செய்தால் துடிக்கும், நல்லது செஞ்சால் பூரிப்படையும். அதனால் மனச்சாட்சி பிரகாரம் வாழ்வோம். மனச்சாட்சி தான் கடவுள். ஆம், அதை விட்டு அங்கே கடவுள் இருக்கார், இங்கே கடவுள் இருக்கார் என்று வீண் வேதாவதம் பண்ணிக்கொண்டு மனிதனுக்கு மனிதன் சண்டை ஓடுவதை தவிர்த்துவிட்டு மனச்சாட்சி என்ன சொல்கிறதோ அதை செய்யுங்கள். மனச்சாட்சிக்கு தெரியும் என்பார்கள். உண்மையை மாத்திரம் பேசுங்கள், பொய்யை பேசாதீர்கள். நல்லதை மாத்திரம் செய்யுங்கள், துரோகம் செய்யாதீர்கள். இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணி நடந்து வந்தாலே இறைவன் உங்களோடு இருக்கிறார் என்று நம்பிக்கை கொள்ளலாம். அதை விட்டு போட்டு இறைவன் அங்கே இருக்கார், இங்கே இருக்கிறார், கடவுள் அப்படி இருக்கார், இப்படி இருக்கார் என்று சொல்வதெல்லாம் போய். இறைவனை கண்டவன் உயிரோடு இருக்க முடியாது. இறைவனிடமிருந்து வந்தும் ஒருத்தன் மனிதனுக்கு வழி நடத்த முடியாது. நன்றி.